அனைவருக்கும் வணக்கத்துடன் சிங்காரம் இந்த வீடியோ பதிவேற்றம் செய்கிறேன். இந்த வீடியோ பதிவேற்றம் செய்வதில் நாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் நேற்று அரசு ஒரு பிரமாண பத்திரத்தை நம்முடைய கண்டெம்ட் வழக்கு 1471 ஆஃப் 2023 தாக்கல் செய்தார்கள். அந்த தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் பேரா 12 ஏற்கனவே இந்த பிரமாண பத்திரத்தின் பிடிஎஃப் ஃபைலும் தமிழாக்கமும் வாட்ஸ்அப் குரூப்பில் அனைவருக்கும் நேற்று இரவே அனுப்பப்பட்டு விட்டது. முடிந்தால் ஒவ்வொருவரும் அதை ஒரு பிரிண்ட் எடுத்து முழுமையாக படியுங்கள். அப்போது உங்களுக்கு முழுமையான ஒரு தெளிவான கருத்து கிடைக்கும். ஆனால் அதில் பேரா 12 மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் அரசு தற்போது ஒரு அடிஷ்னலாக ஒரு 10 கோடி ஒதுக்கி உள்ளது. ஏற்கனவே அனைவருக்கும் தெரியும், நாம் உச்சநீதிமன்றம் வெற்றி பெற்ற பிறகு பிப்ரவரி மாதமே ஒரு 15 கோடி கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் பட்ஜெட்டில் பணம் ஒதுக்கி அடிஷ்னலாக அது 30 கோடி சேர்த்து 45 ஆச்சு. போன மாதம் ஒரு கடுமையான வாதத்துக்கு பிறகு ஒரு 5 கோடி ஏற்றினார்கள். இப்போது நாம் கடுமையான எந்த அளவுக்கு இந்த கண்டெம்ட் வழக்கை நடத்தினோம் என்பது அனைவருக்கும் தெரியும். நாம் சீனியர் கவுன்சில் லஜபத் ராய் வைத்திருந்தோம். சில நிர்வாக காரணங்களுக்காக திருமதி தாட்சாயணி சென்னையிலிருந்து அழைத்துச் சென்றோம் வெள்ளியன்று. திடீரென்று அவர்கள் அரசு வழக்கறிஞராகி விட்டதால் நாம் ஹேண்டிகேப்ட் ஆகிட்டோம். உடனடியாக நேற்று பி சரவணன் அவர்கள் சீனியர் கவுன்சில் நாம் நியமித்து விட்டோம். நேற்று வாதம் சிறமையாக இருந்தது. அந்த நேற்று எப்போது அந்த கண்டெம்ட் பெட்டிஷன் அரசு கொடுத்த அந்த பிரமாண பத்திரத்தில் 12வது பேராப்படி நமக்கு மீண்டும் ஒரு உயர்வு செப்டம்பர் முதல் ஒரு 18% மற்றும் 9% ஏற்றப்படும் என்று அரசு உத்தரவாதம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. அது மட்டுமல்ல, நமக்கு தர வேண்டியது 75 கோடி ஒரு மாதத்துக்கு 75 கோடி. அதில் 60 கோடி ஒதுக்கப்பட்டு விட்டது. மீதமுள்ள 15 கோடி தர வேண்டும். அதுக்கும் அந்த பிரமாண பத்திரத்திலேயே அவர்கள் ஒரு எப்போது கொடுக்கப் போகிறார்கள் என்பதையும் கொடுத்துள்ளார்கள். அந்த மீதமுள்ள 15 கோடியை நாங்கள் ஜனவரி 26, அதாவது டூரிங் த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரி 2026, ஜனவரி 2026 ஃபஸ்ட்டு வீக்கில் அதை நாங்கள் கொடுத்து விடுகிறோம் என்று கூறி இந்த கண்டெம்ட்டை க்ளோஸ் பண்ணுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார்கள். ஆகவே அரசு ஜனவரி 2026 ஒரு 900 கோடி நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். மாதத்துக்கு 75 கோடி. அந்த ஜனவரி கணக்கு பார்த்திங்கன்னா நம்ம டிஏ ஆன் பார் வித் சர்விங் எம்ப்ளாயி அப்டேட் ஆகணும் நம்ம ப்ரேயர். ஆனால் 75 கோடி கொடுக்கறதால 900 கோடி ஒதுக்கிறதால அந்த முழுமையாக அப்டேட் ஆகுமா என்ற கேள்வி இப்போது எழுந்துள்ளது. ஏனென்றால் இந்த 75 கோடி என்பது சென்ற ஆண்டு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அக்டோபர் 24 வரை தான் அந்த 75 கோடி. அப்போது நான் உரிய முறையில் சீனியர் கவுன்சிலில் நேற்றே டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஐயா, 75 கோடி கொடுத்தால் லாஸ்ட் இயர் வரைக்கும் தான் டி அப்டேட் ஆகும். இப்போ மேவில் ஏற்றிட்டாங்க. அப்புறம் இப்போ வர்ற அக்டோபரில் ஏற்ற போகிறாங்க. இதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட உயர்வு கொடுக்கல. ஆனால் நம்ம உத்தரவு ஆன் பார் வித் சர்விங் எம்ப்ளாயி. அப்போ இப்போ என்ன பர்சன்டேஜ் கொடுக்குறாங்களோ 55% கொடுக்குறாங்க 7th பேவில். அதுக்கு ஈக்குவலண்டாக 6th பேவில் 252 அது கொடுக்கணும். இதுதான் நம்ம வாதம். அடிஷ்னலாக ஒரு இன்னும் 5 கோடி தேவை. 75 என்பது 80 ஆக்கப்பட வேண்டும். அப்போது தான் இந்த டிஏ முழுமையாக இந்த உத்தரவு அமல்படுத்தப்படும் என்பது தெளிவாகும். ஆனால் இன்னும் ஒரு 5 கோடி அரசு கொடுக்க வேண்டும். அந்த வாதத்தை நேற்று நாம் சீனியர் கவுன்சில் முன்வைக்கும்போது நீதியரசர் அவர்கள் இந்த அஃபிடேவிட்டை படித்துவிட்டு வாருங்கள் அப்படின்னு இந்த கேஸை 20/8 தள்ளி வைத்துள்ளார். இந்த இடையில் அரசு வழக்கறிஞர் ஏஐடி திரு ரவீந்திரன் அவர்கள் நோ 75 கோடி தான் கொடுக்கணும் என்று வாதம் வைத்தார். ஆனால் நம்ம சீனியர் நோ இன்னும் 5 கோடி கொடுக்கணும் என்ற இஷ்யூ தான் இப்போ ஓடிட்டு இருக்குது. அந்த 5 கோடி ஏன் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எதனால் ஷார்ட் பால்ன்றதை நாம் விரிவாகவும் தெளிவாகவும் 20ஆம் தேதி நம்ம வாதிடுவோம். இதுதான் இந்த கேஸுடைய இன்றைய ஸ்டேட்டஸ்.
திரும்பவும் சொல்லுகிறேன், 10 ஆண்டு காலம் பெறாத ஒரு டிஏ உயர்வு நம்மளுடைய கடுமையான உழைப்பினாலும் கோவை அலுவலர் சங்கம், கோவை பேரவை மற்றும் ஃபெடரேஷன் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் மூவரும் சேர்ந்து உங்கள் ஒத்துழைப்புடன் உச்சநீதிமன்றம் சென்று வென்றதால் இந்த நமக்கு 900 கோடி ஒரு ஆண்டுக்கு ஜனவரி 2026 முதல் அரசு நிதியிலிருந்து நாம் டிஏ உயர்வு பெறுகிறோம். இன்னும் ஒரு 5 கோடி பெறுவது அவ்வளோ சிரமமாக இருக்காது என்று தான் நினைக்கிறேன். ஏனென்றால் 75 கோடி கொடுக்கும்போது இன்னும் ஒரு 5 கோடி கொடுக்க மாட்டாங்களா? அது நம்ம வாங்கிடுவோம். அது நம்ம அந்த கண்டெம்ட்டை நடத்துவோம். இவை அனைத்தும் முடிந்தவுடன் அரசு இந்த 8வது பேராவில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த அஃபிடேவிட்டில் 8வது பேராவில் என்னன்னு கேட்டிங்கன்னா 3175 கோடி அரியர் கொடுக்கணும். அதாவது அடிஷ்னல் கமிட்மெண்ட் ஆஃப் 3175 crore அலாங் வித் ரெக்கரிங் ஆனுவல் கமிட்மெண்ட். அந்த ரெக்கரிங் ஆனுவல் கமிட்மெண்ட்ன்றது தான் இப்போ 900 கோடி அது கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்னும் 5 கோடி கொடுக்கணும், அது வேறு. அது மட்டும் இல்லை, அப்புறம் எவ்வரி இயர் ஏறும்போது அந்த டிஏ உயர்வு அரசு கொடுக்கணும். இது ரெண்டும் நம்ம சிறப்பாக கண்டெம்ட்டில் தொடர்ச்சியாக நடத்துவோம். ஆனால் அந்த அரியரை பற்றி 3175 கோடியை பற்றி அரசும் எப்படி கொடுக்க போகிறான்னு சொல்லவில்லை. நாம் அந்த சைடு இன்னும் கவனம் செலுத்தவில்லை. ஏனென்றால் நம்ம எப்படி 900 கோடி பெற்றோமோ இன்னும் 5 கோடி 60 கோடி பெறணும். அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் டிஏ ஏறுதோ சர்விங் எம்ப்ளாய்க்கு அப்போல்லாம் நம்ம பெறுவதற்கான உத்தரவாதத்தை நாம் பெற வேண்டும். இதை விட்டு அப்புறம் அரியரை பற்றி நாம் பேசுவோம். இதுதான் நம் நிலைப்பாடு. ஆகவே ஓய்வு பெற்ற அனைவரும் நிச்சயமாக அடுத்த மாதம் மற்றும் ஜனவரியில் நாம் பணியாளர்களுக்கு இணையான அகவிலைப்படி பெறுவோம். 75 கோடியோடு இன்னும் 5 கோடியும் பெறுவது சிரமம் இருக்காது. ஏனென்றால் 75 கோடி கொடுத்தவங்க 80 கோடியாக கொடுக்குற தூரம் ரொம்ப இல்லை. ஆனால் எவ்வரி இயர் ஏற்றணும், அதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். அதுதான் நமக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும். அந்த சிரமத்தையும் நம்ம சமாளிப்போம். அரியரை பற்றி அப்புறம் இன்ஸ்டால்மெண்ட்டில் கேட்டு பெறுவோம். இதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. ஆகவே இதை கருத்தில் கொண்டு நமக்கு ஏற்படும் நிதி சுமையையும் கருத்தில் கொண்டு தயவு செய்து மீண்டும் மீண்டும் கூறுவதெல்லாம் ஓய்வு பெற்ற போக்குவரத்து பணியாளர்கள் அனைவரும் எங்களுடைய கோவை பேரவையில் 25 சங்கங்கள் தமிழகம் முழுவதும் உள்ளது. அவைகளில் உடனடியாக உறுப்பினராகுங்கள் என்பதே என்னுடைய வேண்டுகோள். இன்று குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லுகிறேன். இன்று மாநகர போக்குவரத்து கழகம் திருமங்கலத்தில் SAS கல்யாண மண்டபத்தில் உறுப்பினர் சேர்க்கை நடந்தது. ஒரு திருமண விழா போல இருந்தது. இன்று மட்டும் மதிய நிலவரப்படி புதிய மெம்பர் 350 பேர் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை மிக மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு இது மென்மேலும் அனைத்து தமிழகம் முழுவதும் நம்பர்கள் நம் கோவைப்பறைகள் இணைய வேண்டும். இந்த ஸ்ட்ரென்த் 18,000 என்பது இன்றே ஒரு 500 கோடி இருக்கும். எங்கள் மாநகர போக்குவரத்து கழகம் தமிழகம் ஃபுல்லாக இதே மாதிரி நடக்குது. அதனால் வெகு விரைவில் நாம் அந்த 25,000 உறுப்பினர் சேர்க்கையை அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண வேண்டும் என்பது நாம் அனைத்து உறுப்பினர்களையும் பொறுப்பாளர்களையும் கேட்டுக்கொண்டு நன்றியுடன் இந்த வீடியோ முடிக்கிறேன். அதுவும் மிகவும் மகிழ்ச்சியாக முடிக்கிறேன். ஏனென்றால் 7 ஆண்டு போராட்டம் நேற்று டிஏ உயர்வு முழுமை பெற்று விட்டது. இனிமேல் இருக்கிறதெல்லாம் ஒரு சிறு பிரச்சனை தான். 5 கோடி ரெகுலராக அப்டேட் பண்ணுறது அது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. அதை ஈஸியாக வாங்கிடலாம். நன்றி, வணக்கம்.